கன்ஃபரண்ட். இயேசு வந்தது நம்மை விழித்து நாம் எதிர்கொள்ள வேண்டும். இல்லை நம்ம எப்படி சொல்லலாம், இயேசு வருகிறார் நாம் விழித்து எதிர்கொள்வோம் என்று. ஹல்லேலூயா. நேற்றைய அதாவது கடந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், மத்தேயு 20வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் அவர் புறப்பட்டு வருகிறார். அங்கு அதாவது குருடர் ஆன 2 மனிதர்களை ஆண்டவர் சொஸ்தமாக்குறாரு. இன்றைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அந்த எருசலேமுக்கு சமீபமாய் ஒலிவ மலை இருக்கிறது. அந்த ஒலிவ மலைக்கு அருகான பெத்கேபியுக்கு இயேசுவானவர் சீஷரில் 2 பேருக்கிட்ட ஆண்டவர் சொல்ல போகிறார், என்ன கட்டளை கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு 21வது அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேச போறாரு. இந்த 2025ஆம் ஆண்டுல அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. இந்த நாளில் கூட நம்ம எந்தெந்த காரியத்தில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் ரொம்பவே ஒரு ஆழமான சத்தியத்தை கொண்ட அதிகாரமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய இருதயங்களை திறக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் நடக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 3 வருடம் அவர் ஊழியத்தின் பாதையில அவர் நிறைவு செய்கிற ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாத்தீங்கன்னா சிலுவை பாடுக்கு அவர் உட்பட போகிறார். அந்த 1 வாரத்திற்கு முன்பாக இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கலாம், இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது ஆண்டவருடைய கடைசி ஒரு ஜேர்னி, இது ஒரு அவருடைய பயணமாய் இருந்திருக்கும் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார். இங்கு நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார். இதுதான் அவருடைய கடைசி பிரயாணம். ஹல்லேலூயா. இதை நான் மொத்தம் 4 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஜீசஸ் கம்மிங் இன்டு ஜெருசலேம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். 12லிருந்து 17 Cleanse the temple, heals the sick. இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்திகரித்தல் மற்றும் அங்கு இருக்கிற நோயாளிகளை சுகப்படுத்ததை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 18லிருந்து 22 வசனம் வரைக்கும் Fig tree bears no fruit. அத்திமரம் கனியற்றதுமாய் இருக்கிற அந்த உவமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 23லிருந்து 46 வசனம் வரைக்கும் Shake the temple, religious people. ஆலயத்தை தேவன் எப்படி அசைத்து அங்கு இருக்கிற மதம் சான்ற மக்களுடைய அந்த மத நம்பிக்கையை எப்படி அவர் எடுத்து போடுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இங்கு பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்துட்டாரு. எருசலேமிலிருந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்கேபியுக்கு அவர் வந்தபோது ஆண்டவருடைய சீஷருக்கு கட்டளை கொடுக்கிறார். என்னவென்றால், அருகாமையில் இருக்கிற, அதாவது எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அப்போ எதிரே இருக்கிற கிராமம் என்றால் அது பெத்தானியாய் இருக்கும், அதாவது பெத்தானி பட்டணமாய் இருக்கும் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். இது 1 கிலோமீட்டர் எருசலேம் தேவாலயத்திலிருந்து இந்த பெத்தானியா பட்டணம் அமைந்திருக்கும் என்று இங்கு வேத வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. நம்ம இப்போ வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம அதை அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 சீஷர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கு ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. அதாவது எதிர்க்க இருக்கிற பட்டணத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை மற்றும் அதோடைய குட்டி இருக்கும், நீங்க 2த்தையும் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று. ஹல்லேலூயா. இங்கு இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்கனவே தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாடு காலத்துல சகேரியா புஸ்தகத்துல 9:9 வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம், ஆண்டவர் எதற்காக இந்த கழுதை குட்டிகளை கொண்டு வர சொல்லி. நம்ம மத்தேயு 21வது அதிகாரம் 3-4 நம்ம வாசிக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு கரங்களை தட்டலாமா? பழைய ஏற்பாடு காலத்துல என்னென்ன ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வந்ததோ அதே வசனங்களை புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்களை
கழுதைகளை நீங்க எதிர்க்க இருக்கிற பட்டணத்திற்கு போய் அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் கொண்டு வாருங்கள். யாராவது உங்ககிட்ட கேட்டா இது எங்க ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, அப்ப உடனே அவங்க அதை அனுப்பி விடுவாங்க என்று அதை சொல்லுகிறார். 4வது வசனம் நம்ம சகேரியா 9:9 நம்ம பார்த்தோம். அதே தீர்க்க தரிசன வார்த்தை இங்கு போடப்பட்டிருக்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியும் ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு காலத்துல என்னென்னலாம் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வந்து இதற்கு முன்பாக தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினாரோ அதை புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது 6வது வசனம், சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்க எத்தனை கழுதையை வந்து உங்க சீஷர்கள் கொண்டு வந்தாங்க? நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆண்டவர் வந்து ஒரு கழுதை மேல ஏறினாரா, இல்லை வந்து அங்கே இருந்த 2 கழுதைகளை ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார், 2 கழுதைகள் மேலே ஏறினாரான்னு. அப்போ இங்கே பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையும் கழுதை குட்டியையும் கொண்டு வர சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ஒன்றின் பின்னால் ஒன்றாய் வந்து அது போயிருக்கும். அந்த கழுதை குட்டி வந்து ரொம்பவே வந்து அது புதுசாக இருந்திருக்கும். அது மேலே யாருமே இது வரைக்கும் பயணம் செய்திருக்க மாட்டாங்க. அப்போது இங்கு ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சமாதானத்தின் தேவன். அவர் பரலோகத்தை விட்டு அவர் வந்து மனுஷகுமாரனாய் வந்து அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தன்னையே தாழ்த்தி அவர் ராஜாவாக காண்பிக்காமல் மிகவும் சாந்த குணம் உள்ளவராய் சமாதான பிரபுவாய் அந்த பார்த்தீங்கன்னா அந்த கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மறையின் மேலும் ஏறிக்கொண்டு அந்த எருசலேம் வீதிகளில் அவர் உலா வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமே. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோமா? எப்படி அந்த அந்த கழுதையாக இருக்கட்டும், இல்லை அந்த கழுதை குட்டியாக இருக்கட்டும், இல்லை அதோடைய உரிமையாளராக இருக்கட்டும், ஆண்டவர் வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு அதை அர்ப்பணித்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் கூட பார்த்தீங்கன்னா சில ஊழியத்தை கொடுத்திருப்பாரு. நம்ம சரியா அந்த ஸ்தானத்துல நம்ம நிற்கிறோமா? நம்ம வந்து ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறோமா? இல்ல ஒருவேளை அந்த கழுதையை போல ஆண்டவர் ஏறின உடனே இல்ல ஆண்டவர் என் மேல வந்து அவர் பயணம் செய்திருக்கிறாரு, நான் பெருமையில தான் போவேன்ட்டு ஒருவேளை நம்மளுடைய மனநிலைமை இருந்திருக்குமானால் இந்த நாள்ல கர்த்தர் வந்து அதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல தாழ்மையான குணத்தை அவர் எதிர்பார்க்கிறார், சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஊழியம் கொள்ள வராமல் அவர் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த கழுதை போலவும் அந்த கழுதை குட்டியை போலவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது ஏறினால்தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது பெருமை கிடையாது. நமக்கு வந்து நம்ம சொல்லிக்கொள்ளலாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு. ஆனால் அதற்காக அந்த கழுதை வந்து தானாய் ஆண்டவரை மேலே ஏறிட்டார்னு அது எங்கே போனாலும் அதற்கு முன்பாக அந்த சிகப்பு கம்பளம் விரிப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா விரிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நம்ம இங்க தொடர்ந்து பார்க்கும் போது அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மீது ஏறிக்கொண்டு அவர் உலா வரும்போது அங்க இருக்கிற அந்த திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்களா, சிகப்பு கம்பளங்களையும் அவர்கள் இருக்கிற தங்கள் கிட்ட இருக்கிற அந்த வஸ்திரங்களையும் விரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களாம். அது மாத்திரமல்ல, சில பேர் என்ன பண்றாங்க, அந்த மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி அந்த வழியில பரப்புறாங்க. இதை எதை வந்து தெரிவிக்கிறது என்றால் நாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், நாங்க வந்து எங்களுடைய இப்படி செய்கிற இந்த கிரியைகள் மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்பட வேண்டும் என்பதை நாங்க வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கு நம்மளுடைய கிரியைகளும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இருக்கிறதா, இல்ல நம்மை வந்து மெச்சிக்கொள்ளும்படிக்கு, இல்ல நம்மை பெருமை பாராட்டும்படிக்கு நம்மளுடைய காரியங்கள் இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
ஒருவேளை நம்ம பெருமையில நம்ம போயிருந்தோம்னா நம்ம இந்த நாள்ல நம்மை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் இங்கு சொல்லுகிறார் 9வது வசனத்துல, முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறார்கள், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஜனங்கள்லாம் வந்து ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துறாங்க. ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவரே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று. ஆனா இதே ஜனங்கள் தான் இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சாம். என்னவென்றால் இவர்களை வந்து இந்த ஜனங்களை மீட்கும்படிக்கு ராஜா வந்து விட்டாரு. நம்மளுடைய அந்த ரோமாபுரி ஆட்சி வந்து மிகவும் கொடுமையான ஒரு ஆட்சியா இருந்ததாம். அப்ப இந்த ஜனங்கள் உபத்திரப்படும் காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் அவர் மாறப்போகிறாரு. அப்போ வந்து இந்த ரோமனுடைய அந்த பவர்ல இருந்து இவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தாராம். ஆனா வந்து ஆண்டவர் வந்து அவர் ராஜாவாய் மாறும்படிக்கு இந்த உலகத்திற்கு வரல. ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு, பாவத்திலிருந்தும் நம்மளுடைய அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்கும்படிக்கு, நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இதே ஜனங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியும் போது அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாக பேச ஆரம்பித்துட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை பற்றின ஒரு இமேஜினேஷன் கூட மக்களுக்கு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து ராஜா நம்மளை மீட்டெடுக்கும்படிக்கு அவர் வந்தார் என்று அவர்கள் நினைத்து கொண்டு ஆர்ப்பரித்த ஜனங்கள் கொஞ்ச நாள்ல வந்து ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துல போனாங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மை ஊக்குவிக்கிறாரு. ஒருவேளை ஜனங்கள் எதிர்பார்க்கிறபடி நம்மளுடைய இமேஜினேஷன் அவர்களுக்கு நிறைவேறாம இருந்தாலும் நம்ம உண்மையாய் அவருடைய ஊழியத்தை மாத்திரம் நாம் செய்வோம். கர்த்தர் அந்த பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம 2வது பகுதிக்கு நம்ம நேராய் போக போகிறோம். 12 17 வரைக்கும் நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தல் மற்றும் சுகப்படுத்துதல். நம்ம எடுத்து வாசிக்கலாம். இங்கு முதலாவது ஆண்டவர் வந்து எருசலேம் நகரத்துக்குள்ளாய் வந்த உடனே ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். ஆண்டவர் வந்து அப்போ எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு அவர் வந்து அந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, அதை வேல்யூ பண்ணும்படிக்கு ஆண்டவர் வந்து ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். இன்றைக்கு நமக்கும் இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறதா? நம்ம ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர நம்ம அனுதினமும் நம்ம வாஞ்சிக்கிறோமா? ஹல்லேலூயா. அதே போல வந்து நம்ம ஆலயத்திற்கு நம்ம வரும்போது நம்ம அதற்கேற்ற மனநிலையை நம்ம கொண்டு ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க நம்ம வருகிறோமா என்று இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டும். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பல கைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீரே என்றார். அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இத்தனை நாள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது என் பிதாவின் வீடு என்று சொன்னவர், இந்த அதிகாரத்துல இந்த 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஜெப வீடு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கிறோம்? நம்ம கல்லர் குகையா இருக்கிறோமா, இல்ல ஆண்டவருடைய ஆலயமாகிய நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இங்க ஆண்டவர் வந்து அந்த ஆலயத்துக்குள்ள வந்த உடனே அவர் பார்க்கிறாரு, அங்க இருக்கிற அந்த புறா விற்கிறவங்க, அந்த வியாபாரிகள் எல்லாம் ஆண்டவர் துரத்தி விட்டு அங்க இருக்கிற அந்த ஆசனங்கள், அந்த டேபிள் எல்லாம் கவிழ்த்து போடுகிறார். காரணம் என்னவென்றால், அவங்க அதை மார்க்கெட் பிளேஸா மாத்திட்டாங்க. ஒருவேளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நம்மளுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கிறது? வெறும் பண ஆசை பிடித்தவர்களா நம்ம இருக்கிறோமா, இல்ல ஆண்டவருக்கு உகர்ந்த பாத்திரமா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு பயபக்தி உள்ள ஒரு ஆலயமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நம்ம இந்த நாள்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் ஆலயத்துக்குள்ள இதெல்லாம் விற்கிறாங்க, ஏன் இந்த காசு மாத்துகிறவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்கன்னு. நம்ம அனைவருக்கும் தெரியும், யூதர்களுடைய பண்டிகை மிகவும் முக்கியமானது. அதுல 7 பண்டிகைகள் அவங்க கட்டாயம் யூதர்கள் வந்து கொண்டாடுவாங்க. அப்போ இந்த யூத மக்கள் வந்து வெளி தேசங்கள்ல இருந்தெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த தேசத்துடைய கரன்சியை அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ இங்க வந்து தான் அந்த மணி டிரான்சாக்ஷன் அவங்க பண்ணுவாங்க, அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய அமௌண்ட் வந்து இப்போ ருபீஸ்ல இருக்குன்னா, நம்ம வெளியூருக்கு கொண்டு போகும்போது நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த ஊரு காசு எதுவோ
டாலரோ ரிங்கட்டோ அதை வந்து நம்ம கொண்டு போனாதான் அங்கு வந்து அதை பயன்படுத்த முடியும். அப்படிதான் இந்த தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா, ஆலயத்துல விற்கிறவங்க, கொல்றவங்க, அடுத்தது வந்து காசுக்காரர்கள், இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்கலாம் இருந்தாங்க. அப்போ ஆலயத்துல ஒரு பண்டிகை வரும்போது அங்கு வந்து பாத்தீங்கன்னா புறா பலி செலுத்துவாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் இந்த இப்படிப்பட்ட பண்டிகைகள்லாம் கொண்டாடிட்டு அவங்க இருந்தாங்க, அதை ஆசாரித்து கொண்டுதான் இருந்தாங்க. அப்போ அவங்க பலிகள் செலுத்த வேண்டும் என்றால் அங்க அந்த பலிகள் எல்லாம் புறாக்கள், அந்த கடாக்கள் எல்லாமே அவங்க விற்கணும். அப்போ ஆண்டவர் அதை பார்த்துட்டு அவர் கோபம் அடைகிறாரு, என்னுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டுமே, ஆனா இது இப்படிப்பட்ட கல்லர் குகையை போல இருக்கிறதே என்று இந்த நாள்ல இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாமே அந்த ஆலயம், நாமே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்கிறோம். ஒருவேளை நாமும் கூட வெளியே பார்க்கும் போது பரிசுத்தமாய் நம்ம காண்பித்து கொண்டு உள்ள கல்லர் குகையை போல இருந்தால் இந்த நாள்ல கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தமாய் நம்ம வாழும் போது தேவன் நிச்சயமாகவே அவர் மகிமை அடைவார். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்துல கரங்களை பிடித்து நம்ம சொல்லலாமா, நீங்களே அந்த தேவாலயம், நீங்களே அந்த தேவாலயம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நாம் வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கலாம், அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே ஆலயத்துல தான் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அங்க இருக்கிற சில குருடரும் சப்பானிகளும் வராங்க. ஆண்டவர் வந்து சொஸ்தமாக்குறாரு. அப்போ ஆண்டவர் கிட்ட இருக்கிற வல்லமையை நம்ம பார்க்கிறோம். தேவாலயத்திலும் அவருடைய வல்லமை மகா பெரியதா இருந்தது. அடுத்தது அவர் செய்கிற அதிசயங்களை எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலேயே ஆர்ப்பரித்து பிள்ளைகளும் பிரதான ஆசாரியர்களும் வேத பராகரும் கண்டு கோபம் அடைந்தாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு கூட்ட திரளான ஜனங்கள் பின்பற்றி கொண்டு வந்தாங்க. பாத்தீங்களா, அவங்க ஆலயத்துக்குள்ளவே வந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யும் போது, அதிசயம் செய்யும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஓசன்னா, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்முடைய அதிசயங்கள் பெரியது என்று ஆண்டவரை புகழும் போது அங்க இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த ரிலிஜியஸ் ஆன பீப்புள், அந்த பிரதான ஆசாரியர், வேத பராகர் எல்லாருமே பார்த்து கோபம் அடைகிறாங்களாம். ஆனா இந்த ஜனங்களுடைய மனநிலைமையை பார்த்தா, இந்த ரிலிஜியஸ் பீப்புளுடைய அவங்களுடைய ஆட்டிடியூட பார்த்தா, ஆண்டவரை வந்து கேள்வி கேட்கிறவங்களா, ஆண்டவரை வந்து டெஸ்ட் பண்றவங்க தான் இருந்தாங்க. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட மக்களா இருக்கிறோம்? நம்ம இந்த வேத பராகரை போல, இந்த பிரதான ஆசாரியரை போல நம்ம ஆண்டவரை வந்து கேள்வி கேட்கிறவர்களாகவே நம்ம இருக்கிறோமா? இல்ல ஆண்டவர் செய்கிற அற்புதங்களுக்கும் அதிசயங்களையும் பார்த்து அவரை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் 16வது வசனத்துல, அப்போ இந்த பிரதான ஆசாரியரும் அங்க இருக்கிற அந்த தேவாலயத்துல இருக்கிற அந்த வேத பராகர்கள்லாம் ஆண்டவர்கிட்டயே போய் கேட்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களை பார்த்து வந்து இந்த ஜனங்கள்லாம் வந்து மகிமைப்படுத்துறாங்களே, ஓசன்னா, இதோ உங்களுடைய அற்புதங்கள்லாம் சொல்லி கர்த்தரின் நாமத்தினால் வந்தவரே என்றெல்லாம் சொல்லி உங்களை புகழ்றாங்களே, இதை நீங்க கேட்கிறீங்களான்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆம் கேட்கிறேன். நீங்க இதற்கு முன்பாக அறியவில்லையா? சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனை உண்டு பண்ணுவேன். அதே வசனத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை வந்து துதிக்கும்படிக்கு அவர்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளும் உலகத்து காரியத்தை கண்டு அல்ல, தேவனுடைய நாமத்தை பார்த்து, தேவனை பார்த்து அவர் துதிக்கிறவர்களாகவும் நம்மளுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் மாற வேண்டும். இந்த வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய வழிக்கு நேராக நம்ம நடத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 17வது வசனத்தை நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த எதிர்க்க இருக்கிற பட்டணம்
பெத்தானியா பட்டணமா இருக்கும் என்று. இப்ப பெத்தானியா பட்டணத்திலிருந்து ஆண்டவர் இந்த எருசலேம் ஆலயத்திற்கு வந்தார். மீண்டுமாக எருசலேம் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு அங்கு போகிறார். ஹல்லேலூயா. அங்கு போய் அவர் இரவு தங்குகிறார். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்ம வாசிக்கலாம் 19. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுநாள் காலையில மீண்டுமாக அந்த நகரத்திற்கு, அதாவது எருசலேமுக்கு அவர் வருகிறார். வர வழியில இந்த அத்தி மரத்தை அவர் காண்கிறாரு. இந்த அத்தி மரத்தை கண்டவுடனே அதில் வெறும் இலைகளால் மாத்திரம் நிறைந்திருக்கிறது, ஆனா வேறொன்றையும் காணவில்லை. ஹல்லேலூயா. குறிப்பா இந்த பட்டணத்து பேரே அத்தி மரம், அதாவது அத்தி மரம் ப்ரொடியூஸ் ஆகிற இடமாய் குறிப்பிடுறாங்க. அங்க அநேக அத்தி மரங்கள் இருக்கும். அந்த காலகட்டம், அதாவது இந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை அவர் பாத்தீங்கன்னா சுமக்கிற, அதாவது இந்த பஸ்கா பண்டிகை எந்த காலத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் மார்ச் ஏப்ரல்ல இந்த பாஸ் ஓவர் வரும், பஸ்கா பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் தான் அவர் சிலுவை சுமந்தவராய் நமக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. அப்போ இந்த அத்தி மரம் எப்போ இது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் என்றால், பிப்ரவரி மாதத்திலிருந்து நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் அது கனி கொடுக்க ஆரம்பித்திருக்கும். அப்போ ஆண்டவர் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி அவர் அடிக்கப்பட போகிறார். அந்த பஸ்கா பண்டிகை அப்போ அவர் எருசலேமுக்கு போயிருக்கிறாரு. அப்போதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பஸ்கா பண்டிகை அப்போதான் பழுதற்ற அந்த ஆட்டு கடாக்களை எல்லாம் அவங்க கொண்டு போய் ஆலயத்துல அவங்க வைப்பாங்க, பஸ்காவை ஆசரிப்பதற்காக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பழுதற்ற பலியாக அவர் எருசலேமுக்கு அவர் போகிறார். ஹல்லேலூயா. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து, அவர் தன்னைத்தானே நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கும்படிக்கு, அவர் பலியாகும்படிக்கு அவரே எருசலேமுக்கு போகிறாரு. அப்போ இது கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதத்தெல்லாம் தாண்டி மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் இருக்குது அந்த அத்தி மரம் என்பது. அப்போ அந்த காலகட்டத்தில் அநேக பழங்கள் கொடுத்து அது கனியுள்ள ஒரு மரமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த டைம் எல்லாம் தாண்டி, அந்த சீசன் எல்லாம் தாண்டி இந்த அத்தி மரம் பலன் இல்லாமல் ஒன்றுமே இல்லாம அது வெறுமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இதை எதற்காக இந்த அதிகாரத்துல குறிப்பிடுகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்டயும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த அத்தி மரம் கூட பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அதோடைய காலகட்டத்துக்கு முன்பாகவே கனியை எதிர்பார்க்கல. அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி அது கொடுக்கிற, அந்த பழம் கொடுக்கிற அந்த ஹார்வெஸ்ட் சீசன்ல தான் ஆண்டவர் போயிட்டு பலனை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த அத்தி மரம் ஒன்றுமே இல்லாததுனால ஆண்டவர் அதை சபித்து போட்டாரு. இன்றைக்கு ஒருவேளை நமக்கும் ஆண்டவர் அநேக வாய்ப்புகள் கொடுத்திருக்கலாம். என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஏற்ற நேரத்துல கனி கொடுப்பா, எனக்காக எழும்பி பிரகாசிப்பான. ஆனா நம்ம இன்னும் கூட நம்ம கனி கொடுக்காமல், நம்ம ஆவிக்குரிய ரீதியாய் நம்ம வளராம, நம்ம அப்படியே பார்த்தபடியே நம்ம இருந்தோம் என்றால் நம்மளுடைய நிலைமை பரிதாபமாயாகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான், ஆண்டவரோடு கூட கொண்ட உறவு அதிகமாய் பலப்படும் போது தான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற அந்த சத்துவம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம யோவான்ல பார்க்கிறோம், யோவான் 15 2வது வசனம் 3வது வசனத்துல பார்க்கும் போது, அந்த கொடியானது அந்த திராட்சை செடியோடு கூட இணைந்து இருந்தாதான் அந்த திராட்சை செடியில இருக்கிற அந்த சத்துவம் எல்லாம் அந்த கொடிகளுக்கு போகும். அப்ப ஏற்ற நேரத்துல அந்த கனியை கொடுக்க முடியும். அப்படிதான் நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கும் போதுதான் அதிக கனிகளை நம்ம கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த அத்தி மரத்தை போல நம்ம வெறுமையாய் தான் காணப்படுவோம். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் நம்ம பலன் கொடாமல், நம்மளுடைய செல் குரூப்லயா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், நம்மளுடைய ஊழியத்திலேயா இருக்கட்டும், நம்ம பலன் பார்க்கவில்லை என்றால், இந்த நாள் முதற்கொண்டு இந்த 2025ஆம் ஆண்டுல இருந்து நம்ம ஒரு புதிய ரெசல்யூஷன் எடுக்க போறோம். ஹல்லேலூயா.
நம்ம இந்த வருடம் துவங்கின உடனே எத்தனையோ வந்து ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். நம்ம வேதாகமத்தை படிக்கணும், நிறைய இது போல எடுத்திருப்போம். நம்மளுடைய பர்சனல் லைஃப் பற்றி நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற காரியம், நம்ம கனி தருகிற வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்போ நம்ம இந்த ஆண்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் இனி நான் பலப்பட போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நான் பலப்பட போகிறேன், நான் ஆண்டவருக்காக நான் கனி தர போகிறேன் என்று நம்ம இந்த நாள்ல நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இங்க அந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபித்த உடனே அது பட்டு போனதை வந்து பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே இது எப்படி ஆயிடுச்சுன்னும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து இந்த அத்தி மரத்துக்கு நான் செய்ததை நீங்கள் வந்து செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து கூட நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், இரண்டாவது காரியம், நம்ம விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? முதலாவது நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? அடுத்தது விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? உலகத்தின் மீது நம்ம கொண்டுள்ள நம்பிக்கை, விசுவாசத்தின் பெயர் வந்து நம்பிக்கை, ஆனா ஆண்டவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் பெயர் விசுவாசம் எனப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசமா ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து நம்ம ஜெபித்தோம் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை ஆண்டவர் வந்து இங்க குறிப்பிடுகிறாரு. ஹல்லேலூயா. மேலும் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெப ஆலயத்திலே ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கிறாரு. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. நம்ம இத்தனை நாள் ஒருவேளை நம்ம விசுவாசம் இல்லாம, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இதை செய்யுங்க, என் ஊழியத்துல இதை செய்யுங்க நம்ம கேட்டிருப்போம். ஆனா விசுவாசம் இல்லாத ஜெபம் அது பலனற்றது, அது செத்த கிரியை போல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற ஜெபத்துல ஒன்றை நீ கூட்ட வேண்டும், அது விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கூட்டி நீ ஜெபிக்கும் போது நீ எவைகளை ஜெபத்தில் கேட்கிறாயோ அவைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுகிற இரண்டு விதமான கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அந்த திரளான ஜனங்கள் எங்கு ஆண்டவர் போனாலும் ஆண்டவரை பின்பற்றி போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இன்னொரு கூட்டமும் வந்து ஆண்டவரை பின்பற்றினது, ஆனால் அவங்க வந்து ஆண்டவரை கேள்வி கேட்கணும், ஆண்டவரை வந்து சோதிக்கணும் என்று ஒரு கூட்டம் வந்து திரிந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கூட்டத்தை சார்ந்து நம்ம இருக்கிறோமா, இல்லை ஆண்டவரை சோதிக்க வேண்டும், இல்லை ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு அவரை வந்து சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும், இந்த வேத பராகரை போலவும் அந்த பிரதான ஆசாரியரை போல நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இங்கு அதுதான் நடக்குது. 23 27 வரைக்கும் இப்போ நம்ம வாசித்தோம். இந்த பிரதான ஆசாரியனும் அடுத்தது அங்க இருக்கிற அந்த ரிலிஜியஸ் பீப்புள், அதாவது மதவெறி கொண்ட அங்க சில நபர்கள் இருந்தாங்க. எதை எடுத்தாலும் வந்து அவங்களுக்கென்று ஒரு சட்டங்களை எழுதி கொண்டு, அவங்களுக்கென்று பிரமாணங்களை வைத்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து அசட்டை பண்ணின கூட்டம் தான் இது. இங்க ஆண்டவரை வந்து கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எந்த அதிகாரத்துல இதெல்லாம் செய்றீங்க? எந்த அதிகாரத்துல நீங்க சுகத்தை கொடுக்குறீங்க? எந்த அதிகாரத்துல அந்த அத்திமரத்தை பார்த்து நீங்க சபிக்கிறீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, நானும் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறேன், எனக்கு நீங்க அதை சொல்றீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. எந்த அதிகாரத்துல இவைகள் செய்கிறேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா, இல்ல மனுஷனால் உண்டாயிற்றா, இல்ல யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். 26, மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து
எவ்வளவு ஞானமாய் அவர் வந்து பதில் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியர்கள், அந்த வேதபராகர்கள் வந்து ஆண்டவரை சோதிக்கும்படிக்கு ஆண்டவர் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து ஞானமாய் வந்து அவருடைய பதிலை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவர் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்ம ஞானமாய் ஒவ்வொரு விஷயத்துல நம்ம செயல்படுகிறோமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களே வந்து குழம்புகிற விதமாக, ஆண்டவரை வந்து சோதிப்பதை நிறுத்துகிற விதமாக ஆண்டவர் வந்து ஞானமாய் பதில் சொல்லுகிறாரு. அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சொல்றாரு, அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அப்போ நானும் சொல்றேன், எனக்கும் தெரியாது, எந்த அதிகாரத்துல நான் இதை செய்யறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று அவர் அமைதியாய் அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறார். அப்போ போவதற்கு முன்பாக அவர் வந்து சில காரியங்களை வந்து அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் வந்து இங்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. 28ல இருந்து 30. அப்ப ஆண்டவர் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிளை வந்து அவங்களுக்கு காட்டுறாரு. என்னவென்றால், அங்க அவரை சோதிக்கும்படி வந்த அந்த ஜனங்களிடத்துல, அந்த வேத பராகர் கிட்ட ஆண்டவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இங்கு நான் ஒரு உவமையை சொல்றேன். இங்க 2 மனுஷன் வந்து இருந்தா, ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த முதல் மூர்த்த மகன் வந்து தன்னுடைய தகப்பன் வந்து ஒரு வேலை சொன்ன உடனே அந்த மகன் என்ன பண்ணுகிறான், மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அதாவது அந்த தகப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, மூர்த்தவன் இளைய மகன் இருக்கிறான். அப்போ முதலாவது மகனை பார்த்து தன்னுடைய தகப்பன் என்ன சொல்றாருன்னா, மகனே இன்னைக்கு திராட்சை தோட்டத்துல போய் நீ இன்னைக்கு வேலை செய்யு அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதன் வந்து முதலாவது என்னால முடியாது அப்பா, நான் போக மாட்டேன்னு சொல்லிடுறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய தகப்பனுக்காக நான் போய் இதை செய்யறேன்ட்டு அவன் ஒப்பு கொடுத்து போய் அந்த வேலையை செய்யறான். ஆனா அதே வேலையை வந்து அந்த இளைய மகன் கிட்டயும் அந்த தகப்பன் சொல்றாரு. அந்த இளைய மகன் முதலாவது நான் போறேன்னு சொல்லிட்டு, ஆனா வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய தகப்பனுடைய திராட்சை தோட்டத்துல போய் அவ வேலை செய்யவே இல்லை. அப்போ இந்த 2 பேர்ல யாரு தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருப்பாங்கன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற அந்த மதம் சான்றற்ற அந்த மனிதர்கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ முதலாவது வந்து யூத மக்கள், தன்னுடைய இன மக்களாகிய யூதர்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் வந்தாரு. ஆனா இந்த யூத மக்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பவே இல்லை. அவர்கள் கூடவே அவர் இருக்கும் போது கூட மேசியா இவர்தான் என்று அவர்கள் ஒப்பிட்டு கொள்ளவே இல்லை, அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எருசலேம்ல வந்து அழுகையின் சுவர் என்று ஒன்று இருக்கிறது. அங்க இன்னும் கூட அநேக யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம அங்க போய் அந்த அழுகையின் சுவரில் முட்டி கொண்டு மேசியாவே வாரும் என்று இன்னும் அநேகர் அழுது கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படிதான் ஆண்டவர் வந்து இந்த உவமையை எதுக்கு சொல்றாருன்னா, யூதர்களை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுதான் அந்த மூத்த மகன். ஆனா அந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் வந்து யூதருக்கு கொடுத்த அதே வாய்ப்பை வந்து புறஜாதியார் ஆகிய அங்கு இருந்த அந்த வரி வசூல் செய்கிறவங்க, அடுத்தது வந்து நம்ம இதற்கு முன்பாக பார்த்தோம் அந்த பாவத்தில் ஈடுபட்ட அந்த ஸ்ரீ, இப்படிப்பட்ட அநேகருக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாரு. அப்போ முந்தினோர் என்ன ஆயிட்டாங்க, பிந்தினோர் ஆயும். ஹல்லேலூயா. அப்போ இந்த யூதர்கள்லாம் வந்து பின்மாற்றத்துல போயிட்டாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கல. ஆனா பின்னாடி வந்த அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆயக்காரரும் வேசிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார்களாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதான் சொல்றாங்க, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறிவிடுவார்கள் என்று. அப்போ ஆண்டவர் முதலாவது யூதர்களுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா புறஜாதி ஆகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நமக்கு பெயரை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாமும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் மாத்திரம் வைத்து கொள்ளாமல் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் சென்று அநேகருக்கு வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை
நாம் அறிவிக்க வேண்டும். ஹalleluya. இங்க நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்ட அந்த தேவாலயத்து அந்த ஆசாரியர்களுக்கும் அந்த வேத பராகர்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டு வராரு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள வந்து கேள்வி கேட்டு கொண்டு வருகிறாரு. இங்க அதுதான் அந்த உவமையில நம்ம பார்க்கிறோம். ஒரு வீட்டு எஜமான் இருக்கிறாரு, அவர்கிட்ட திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதை சுற்றி வேலி அடைத்து அதை பராமரித்து அதை ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி அந்த தோட்டக்காரருக்கு, அதாவது அங்க இருக்கிற ஒரு தோட்டக்காரருக்கு அது குத்துகையாய் வந்து அவர் விடுகிறாரு. லீஸ் இப்ப கூட நம்ம வாழ்ற காலத்துல லீஸ் சொல்லுவாங்க இல்லையா, சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில வருடங்களுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு அதில் இருக்கலாம். அப்படிதான் இந்த திராட்சை தோட்டத்தை வந்து லீஸ்க்கு விடுறாங்க. ஆனால் கனி காலம் சமீபித்த போது அந்த கனிகளை வாங்கி கொண்டு வரும்படிக்கு தன்னுடைய ஊழியக்காரனை அந்த தோட்டக்காரர் இடத்துல அனுப்பும் போது அந்த தோட்டக்காரர் பார்க்குறாரு, என்னடா இது போல கனி கேட்க வந்திருக்கிறாங்களே, நம்ம கொடுக்க கூடாது, இதை நாமளே வந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று அனுப்பின அந்த ஊழியக்காரனை பிடித்து அடித்து கொலை செய்து கல்லெறிந்து கொன்றார்கள். அடுத்தது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜமான் வந்து இன்னொருத்தர் அனுப்புறாரு. முந்தினவர்களில் அதிகமான வேறொரு ஊழியக்காரனை அனுப்புகிறான். ஆனா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்றான், அவனை மீண்டுமாக கொலை செய்து இரண்டாவது மனிதனையும் அப்படியே செய்து விடுறாங்க. கடைசியில வந்து அந்த எஜமான் பார்க்கிறாரு, சரி இந்த இனி நான் வேலைக்காரனை அனுப்புவதை காட்டிலும் என்னுடைய சொந்த குமாரனையே நான் அனுப்புறேன். என்னுடைய பையனை பார்த்து அவங்க அஞ்சு என்ன பண்ணுவாங்க, அந்த எனக்கு தேவையான அந்த கனிகளையும் எனக்கு உரிமையானவைகளை கொடுத்து விடுவாங்கன்ட்டு தன்னுடைய குமாரனை அனுப்பும் போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த தோட்டக்காரர் எவ்வளவு ஒரு கொடுமை நிறைந்த மனிதர்களாக இருக்கிறாங்க. அந்த வீட்டு எஜமான் அந்த தோட்டத்தின் எஜமானுடைய குமாரனையே கொன்று அந்த சுதந்திரத்தை எல்லாம் பறித்து கொள்ளும்படிக்கு விடுறாங்க. ஆனாலும் கூட மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக இந்த குமாரனை போல அவர் மரித்தாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விடல. ஹல்லேலூயா. அவர் மரித்து அவருடைய ரட்சிப்பு நிமித்தம் நம் பாவிகளாகிய நம்மை அவர் நீதிமானாய் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்து இந்த நாளிலும் கூட அவர் உயிரோடு எழுந்து அவர் பரத்தில் வீற்றில் இருக்கிறார். இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த திராட்சை தோட்ட எஜமான் வரும்போது இந்த தோட்டக்காரர்கள்லாம் கண்டு என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நம்ம என்ன செய்யறது, இன்றைக்கு அந்த ஓனர் வராரே, அவர் வரும்போது நம்மளை அழித்து விடுவாரே, அப்போ என்ன நடக்கும்ன்றத ஒரு கேள்வியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு முன்பாக வைக்கிறாரு. அதற்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அந்த கொடியவரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலத்தில் தனக்கு கனியை கொடுக்கத்தக்க வேறொரு தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த பழைய அந்த தோட்டக்காரன் சரி கிடையாது, எல்லாரையும் கொன்றுவிட்டு தன்னுடைய குமாரனையும் கொன்றுவிட்டான். அப்போ இந்த எஜமான் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா அவன் கையில இருந்து பறிச்சு யார் வந்து இவர் எதிர்பார்க்கிறபடி வந்து செய்வாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த முழு அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை அடிக்கடிக்கு அவர் சொல்றாரு, அடிக்கடிக்கு ஆன்டிசிபேட் பண்றாரு, என்னவென்றால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம அத்தி மரத்துல பார்த்தோம், கனி இல்லாததுனால தேவன் வந்து சபித்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீண்டுமாக அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்யும்படிக்கு தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார்கள் என்று அந்த வீட்டு எஜமானை குறித்து பார்த்தோம். இப்போ மூன்றாவது காரியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டு எஜமானாகிய இன்னும் ஒரு மனிதன் திராட்சை தோட்டத்தை குத்துகைக்கு விடுகிறான். இந்த இடத்துலையும் அந்த மனிதன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அந்த கனி கொடுக்கிற அந்த பலன் அவனுக்கு கிடைக்குமா என்று. அப்போ பரலோக தந்தை நம்மிடத்திலையும் அவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? இந்த முழு அதிகாரமே நம்ம கிட்ட முன்பாக வைக்கிற கேள்வி, நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற உகர்ந்த கனிகளை கொடுக்கிறோமா? கலாத்தியர்ல படித்து பார்த்தோம்னா ஆவியின் கனிகள் 9 கனிகள் நம்ம வெளிப்படுத்துகிறோமா? அப்படிப்பட்ட கனி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்று
42 46 வரைக்கும் நம்ம அப்படியே படிச்சு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நீங்கள் வேதத்தில் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா? அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு எடுத்து உரைக்கிறாரு. நீங்க இப்ப யாரை நீங்க வேண்டான்னு சொல்றீங்களோ நான் தான் மேசியா. என்னதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஏற்ற நேரத்துல உங்களை ரட்சிக்கும்படிக்கு பரலோக தந்தை என்னை அனுப்பினாரு. இந்த கல்லின் மீது யார் விழுந்தாலும் நொறுக்கப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்பாக பேதுருவை பார்த்து கூட சொல்லியிருப்பாரு, இதோ நான் இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. அப்ப இன்றைக்கு நாம் தான் அந்த சபையா இருக்கிறோம், நாம் தான் அந்த ஆலயமா இருக்கிறோம், நாம் தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்ம மாற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஆலயத்துல நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம இருக்கும் போதுதான் நம்ம கனி கொடுக்கும்படிக்கு நம்ம வாழ்வோம். ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியர்களை போல வேத பராகர்களை போல ஆண்டவரை சோதிக்கும்படிக்கு நம்மளுடைய மைண்ட் செட் அந்த கல்லர் குகையை போல இருந்துச்சுன்னா நம்ம அதிகமான பலனை பார்க்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. இந்த நாளிலும் கூட இந்த முழு அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். நம்ம இந்த நாள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம்முடைய ஆலயமாகிய நம்மளுடைய சரீரத்தையும் ஆவி ஆத்மாவையும் தேவன் வரும் வரைக்கும் நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். தேவன் அதற்கேற்ற மகிமை அவர் தருவார். இப்பொழுதும் கூட நாம் அப்படியே அர்ப்பணித்து நாம் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை கனி கொடுக்கும்படிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முதல் எங்களை நீங்க மாற்றுங்க. ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நாங்க எங்களுடைய ஊழியத்துல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பலனை பார்க்கலனா இன்றைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு கூட இருக்கிற உறவுல நாங்க இன்னும் பலப்பட்டு நாங்க அதிகமான கனிகளை கொடுக்க எனக்கு உதவி செய்வோம் என்று நம்ம அப்படியே அர்ப்பணிப்போமா? படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. சொல்லமா, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். சொல்லா, என்னை எங்களை உனக்கு தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எங்களை அதிகமாக நேசிக்கிறவரப்பா, இம்மட்டும் எங்களோடு பேசி ஆசீர்வாதே நீர் தகப்பனே. இனிமேலும் எங்களை மறைத்து நீர் பேசணுமா ஜெபிக்கிறது. எங்களோடு கூட நீர் ஆசீர்வாதங்களை எடுத்து பலப்படுத்துங்க. இயேசு முன்னிச்ச நல்ல பிதாவே, ஆமென். 21ஆம் அதிகாரம் 18-19. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அஞ்சி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாதற்கு கடவுது என்றார். உடனே அந்த அத்தி மரம் பற்றி போயிற்று. ஆமென். இயேசுடைய கேரக்டர் நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம்.
அவர் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர், நல்லா அன்பா பேசுவாரு. அநேகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஜீசஸ் உடைய இன்னொரு ஃபேஸ் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அவருக்கு பசி உண்டாயிட்டான். என்னன்னா இன்னைக்கு நம்ம அதிகாரத்து முழுதான் பார்த்தோம். ஆண்டவர் அந்த கனித்தரம் காலங்களில் அந்த அத்தி மரத்தை சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார். ஆனா அது கனித்தர காலத்திலேயே பார்த்தா ஒன்றுமே இல்லாம இருந்தது. அந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறாரு. உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. ஆமென். இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்தினார்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு கனியுள்ள பாத்திரமாக கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை படைத்தார். ஆமென். ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது நோக்கமே, மகனே நான் உன்னை வந்து ரட்சித்திருக்கேன், நீ கனி தந்து அநேகருக்கு நீ வந்து உபயோகப்பட வேண்டும் என்றுதான். ஆண்டவர் அந்த கனியை நம்ம படைச்சிட்ட நம்ம ரச்சித்த பிறகு ஆண்டவருக்கே பசி உண்டாயிட்டான். என்னன்னா அதாவது ஆத்தும பசி. ஆமென். எப்படியாவது இவங்களை வச்சு ஒரு சில ஆத்துமாக்களை என்னிடத்தில் தேவாலயத்துக்கு வரமாட்டாங்களா, நான் இவர்களை கொண்டு ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களான்னு ஆண்டவர் ஏக்கத்தோடு நம்ம இடத்துல பார்க்கிறார். ஆனா நம்ம இடத்துல கனிகள் இல்லைன்னா ஆண்டவர் அதை சபிச்சு உண்டாயிருக்கிறது அந்த பட்டு போற ஒரு அத்தி மரமா ஆகுது. இன்னைக்கு நம்மள நாம் உயிர்த்து ஆராய போறோம். தேவன் நம்மளையும் ரட்சித்தார், நம்மளும் கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்மளும் ஆண்டவர் கிட்ட ஊழியம் செய்யறோம். ஆனா நாம் ஆண்டவர் நம்மளை உற்று பார்க்கும்போது நாம் ஆண்டவருக்காக கனி தரும் ஒரு மரமா இருக்கிறோமா? நம்ம நிமித்தம் எத்தனை பேர் ஆண்டவர் ராஜ்யத்துல நம்ம கொண்டு சேர்ந்திருக்கோம்? நம்ம நிமித்தம் நம்மளோட வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்று கொண்டு இருக்கிறாங்க? இல்ல நம்ம எத்தனை பேருக்கு நம்ம பிரயோஜனமா இருந்திருக்கோம்? ஆண்டவருக்கு ரொம்ப ஆத்தும பசி தாகமாக நம்மளை பார்க்கிறாரு. நான் நம்ம இடத்துல கனி இல்லைன்னா ஆண்டவருக்கு ரொம்ப அது விரக்தியாய், ஆண்டவருக்கே அது ரொம்ப பிடிக்காம சூழ்நிலையா மாறுது. அத்திமரத்தை பட்டு போகிறார். இன்னைக்கு நம்மள கண்களை மூடி கர்த்தருக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரே சாரிப்பா, என்னைய நீங்க அழைச்சிங்கப்பா, என்னைய நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்களப்பா. அநேக பேர் எங்களை ரச்சித்தீங்கப்பா, ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ரச்சித்தீங்கப்பா. ஆனால் நாங்களே அந்த நோக்கத்தை மறந்தப்பா, உங்களுக்கு நான் கனி கொடுக்காம உலக பிரகாரமாய் வாழ்ந்தப்பா, எங்க நேரங்களை செலவு கொண்டு இருக்கிறப்பா. நான் கனி கொடுக்கலப்பா, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆதப்பா. எத்தனை ஆத்தமா நான் சபைக்கு கொண்டு வந்திருக்கப்பா. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சப்பா. நான் எத்தனை பேர் எண்ணி மட்டும் தேவாலயத்து வந்திருக்காங்கப்பா. இல்லையே தகப்பனப்பா, நாங்களும் அது கனித்தர மராதமா கனித்தராத மரத்தை போல இருக்கிறப்பா. ஆனால் ஒரு விஷயங்களை மன்னிக்க தகப்பனப்பா. ஆண்டவர் எங்களை மன்னிக்க தகப்பனப்பா. இந்த ஒரு விஷயம் கடைசி சான்ஸ் எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் உமக்காக எழுப்புகிறோம்ப்பா. உமக்கிட்ட ஒரு கனியில மரமா நாங்க மாறணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீங்க ஒப்படைக்கலாமா? ஆண்டவர் அன்னைக்கு அந்த பட்டு போக இன்னைக்கு நம்ம ஒருவேளை மனம் திரும்ப மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் அந்த மரத்தை திரும்ப வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம தாழ்த்தி ஒப்படைக்கலாமாப்பா. என்ன தர தகப்பனப்பா, பிளீஸ்ப்பா என்னை பயன்படுத்துங்கப்பா. உமக்கிட்ட நான் ஆண்டவரே ஒரு கனியில பாத்திரமாய் நான் மாறணும் தகப்பனப்பா. என் நிமித்தம் நான் அநேக பேர் என்னோட உறவினர் ரசிக்கப்பட்டப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் நிமித்தம் நான் கணிது என்னோட கனியை பார்த்து ரசிக்கப்பட்டப்பா. என்னுடைய குடும்பத்தார் என்னோட கனிகளை பார்த்து உங்களிடத்தில் வரணும் தகப்பனப்பா. அநேக முறை என்னிடத்துல கனி இல்லாத சூழ்நிலை இருக்குதுப்பா. பிளீஸ்ப்பா என்ன அந்த வறட்சியை நீர் எடுத்து போடுங்கப்பா. அந்த வளர்ச்சி தன்மை எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் கனியுள்ள திராட்சை செடியா வளர, அன்றைய கனியுள்ள மரமா வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி நம்மளை இப்போது ஒப்பு கொடுக்கலாமா? சேவைக்கா என்னை தருகிறேன், வணைந்திடும் சித்தம் போ. சேவைக்கா என்னை தருகிறேன், வணைந்திடும் சித்தம் போ. சித்தம் செய்திடவே, சத்தம் கேட்டிடவே, சித்தம் செய்திடவே, சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நம்மள வலது கையை வானத்துக்கு மேலா உயர்ந்து ஆண்டவர் சாரி கேட்க, சாரிப்பா நீங்கள கனியில மரமா எதிர்பார்க்கிறீங்கப்பா. அநேக நாங்கள் கனியற்ற மரம் போல இருக்கிறப்பா.
எங்களுடைய கனிகளும் தான் அநேக பேர் இடையில தான் போறாங்கப்பா. நாங்கள் உமக்கு ஆண்டவரே உம்முடைய பசியை ஆற்றும்படியாக நாங்கள் கனி தரவில்லையே தகப்பனப்பா. நீங்க எவ்வளவு பசியா எங்களை பாக்குறீங்கப்பா, எவ்வளவு தாகமா எங்க இடத்துல நீங்க பாக்குறீங்கப்பா. ஆனா நாங்களும் ஆண்டவரே ஒரு வறட்சியா இருக்கிறோம்ப்பா, ஆத்தும ரட்சிப்புல ஒரு வறட்சியா இருக்கோம்ப்பா. எங்களை மன்னிய தகப்பனப்பா, எங்களை மன்னிய தகப்பனப்பா. இந்த தினத்தை நாங்க தகப்பன ஒரு கனியுள்ள மரமாய் மாறுவோம் தகப்பனப்பா. இன்னும் என அநேக ஜாதி மக்களை கத்திரத்துல கொண்டு சேர்ப்பா தகப்பன. எங்களோட உறவினர்களை நண்பர்களை தகப்பன இனஜார் வந்தார் இயேசு நான் அனைவரான கனியுள்ள மாத்திரங்களை பயன்படுத்துங்க தகப்பனப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இன்றிலிருந்து ஒரு கனியுள்ள மரத்தின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துறோம், உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். நிறைய ஆசீர்வாதங்களை எடுத்து பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷாலோம். மத்தேயு 21வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் 2:3. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இந்த மார்னிங் டியூஷனுக்கு வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்ம பயன்படுத்த விரும்புகிறார். இந்த ஆண்டில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகளை நம்ம நோக்கி கொண்டு இருக்கிறோம். நம்ம கடந்த வருடத்தில் நிறைய விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அதி விரைவாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கர்த்தர் தரப்போகிறாருன்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வசனத்தில் வாசித்தது போல் ஆண்டவர் எப்படி கழுதையையும் கழுதை குட்டியையும் பயன்படுத்தி எருசலேம் நகரத்தை உலாவ வந்தாரோ, இந்த புதிய ஆண்டில் தேவன் நம்மையும் பயன்படுத்த போகிறார். நம்ம கழுதையாக இருக்கலாம் அல்லது கழுதை குட்டியாக இருக்கலாம். நாம் குட்டியாக இருந்து கொண்டு பெரிய கழுதையை போல எல்லாம் தெரியும் என்று எண்ணாமல் தேவன் அவரவருக்கு நியமித்த ஸ்தானத்தில் நம்ம நிற்க வேண்டும். ஒருத்தருக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பாரு. இன்றைக்கு நமக்கு என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும். நம்ம ஸ்தானத்தில் நம்ம நிற்க வேணும். நம்மளை நம்ம விட்டு கொடுக்க வேணும். கர்த்தர் நம்ம பயன்படுத்த விரும்புகிறார். அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த கழுதையும் கழுதை குட்டியும் விட்டு கொடுத்து அவர் உலாவர அர்ப்பணித்ததோ அதுபோல் இன்று நம்மையும் தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். அவருக்காக நம்மளை விட்டு கொடுக்கலாம். கர்த்தர் விரும்புகிற அந்த கனி தரும் வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மளை விட்டு கொடுப்போம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய ஸ்தானத்திற்கு நம்ம திரும்பலாம். நம்மளுக்குன்னு எவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. நமக்குன்னு பல கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்த வருடத்தில் பல ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு எப்படி நம்ம இந்த புதிய வருடத்தில் அவருக்காக நம்மளை எப்படிலாம் விட்டு கொடுக்கலாம், அவருக்காக நம்ம எப்படி மாறலான்றதை நம்ம இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த புதிய வருடத்தில் பல மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தர நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாம். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை இரண்டு கரைகளை வானத்தில் சொல்லாமாப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பா. உன் கரத்தில் என்னை தருகிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை கடைசியா உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. அவியானவரே அப்பா, எங்க ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா ஒருவேளை தகப்பனே அப்பா எங்களுடைய குறைகள் குற்றங்கள் அப்பா நாங்க அப்பா
அப்பா இந்த ஆண்டுல நாங்க விட்டு விடுகிறோம் ராஜா. ஒருவேளை உமக்கு அப்பா சித்தம் இல்லாம நிறைய காரியங்கள் நாங்க செய்திருக்கலாம். அப்பா நீங்க கொடுத்த ஒவ்வொரு அப்பா ஊழியத்தை நாங்க விட்டு விலகி இருக்கலாம் தகப்பனே. ஒருவேளை தகப்பனே அப்பா இன்றைக்கு அப்பா யார் யார் அப்பா மண்டையில மனம் திரும்புகிறார்களோ ஆவியானவர் அப்பா நீங்க இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்பா உம்முடைய கரம் தகப்பனே அப்பா எங்க ஒவ்வொருவரையும் தொடுவதாக தகப்பனே. அப்பா உம்முடைய சித்தத்தை அறிந்து அப்பா உம்முடைய ஸ்தானத்திற்கு நாங்கள் மறுபடியுமாய் திரும்புகிறோம் தகப்பனே. அப்பா இந்த புதிய ஆண்டுல அப்பா புதிய நன்மைகள் காண தகப்பனே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அப்பா எல்லாவற்றையும் அப்பா எங்களில் இருந்து நீங்க எடுத்து போடுங்க அப்பா உம்முடைய சித்தத்திற்கு. அப்பா உம்முடைய சித்தத்திற்கு எங்க ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்பா நீங்க எங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ள நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா இன்றைக்கு எங்களுக்குள்ள பல மாற்றங்களை நீங்க தருவீராக. அப்பா உம்முடைய ஊழியத்தை அப்பா இன்னும் அதிகமாய் செய்ய அப்பா எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தகப்பனே இன்னும் அதிகமாய் செய்ய தகப்பன் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆவியானவரே அப்பா இதற்கிடையே வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களையும் தகப்பனே நாங்க எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை தாங்க. அப்பா உம்முடைய சித்தம் அப்பா உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த புதிய வருடத்துல நிறைவேறட்டும் தகப்பனே. அப்பா எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள தகப்பன் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா உமக்காக அப்பா அப்பா உம்முடைய ஊழியத்துக்காக அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இன்றைக்கு அப்பா யார் யார் என்னென்ன அப்பா அப்பா அவங்களுடைய வேதனைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஒருவேளை அவங்க மனம் திரும்பி அப்பா உம்மண்டையில அப்பா இன்று ஜெபித்திருக்கலாம். நீங்க அவங்களுடைய அப்பா எல்லாவற்றையும் அப்பா நீங்க எடுத்து போடுங்க. அப்பா இன்றைக்கு நீங்க ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்ட அப்பா உம்முடைய அப்பா அவைக்குரிய வாழ்க்கையில இன்னும் தகப்பனை எழும்பி பிரகாசிக்க எங்க ஒவ்வொருவரையும் நாங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பா உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா மறுபடியுமா அப்பா உம்முடைய ஸ்தானத்திற்கு நாங்க திரும்புகிறோம் தகப்பனே. அப்படியா நீங்க அப்பா எங்களை பயன்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பெருக செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்தோம் மத்தேயு 21வது அதிகாரத்துல வசனம் 2-3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து அந்த அருகாமையில இருக்கிற பட்டணத்திற்கு சென்று அங்கு இருக்கிற கழுதையும் அதனோடு கட்டி வைத்திருந்த அந்த குட்டியையும் கட்டவிழ்த்து அவரிடத்தில் கொண்டு வர சொன்னார். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் பயன்படுகிறோமா என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த கழுதையை மாத்திரமல்ல, அந்த கழுதை குட்டியையும் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு தேவ ஜனமாகிய நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்முடைய அடுத்த தலைமுறையாகிய நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. அவருடைய வருகை அன்று நாம் விழித்து கொண்டு நாம் எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறோமா? அது மாத்திரமல்ல, இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களும் ஆண்டவருடைய வருகையில சேர்க்கப்படும்படிக்கு நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா? இன்றைக்கு நம்ம கண்களை மூடி நம்ம இந்த தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எப்படி அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் நீர் எடுத்து பயன்படுத்தினீரோ, இன்றைக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா, நாங்க சென்று அநேக ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி உம்முடைய அப்பா வருகைக்கு நாங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்துவோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகையின் போது நாங்கள் விழித்திருந்து உமக்கு எதிர்கொண்டு வந்து அப்பா நாங்க உங்களுடைய ஆண்டவரே ராஜ்யத்தில் ஆண்டவரே ஒரு கூட்ட திரளான ஆத்துமாக்களை நாங்கள் சேர்ப்போம் என்று இந்த நாளை நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். அதற்கேற்ற பலனை நீங்க தாங்கப்பா. நாங்க மாத்திரமல்ல, எங்க முழு குடும்பத்தையும் அப்பா எங்க பின்வரும் சன்னதியும் கர்த்தர் நீர் ரட்சித்து பயன்படுத்துவீராக. அவர்களையும் வல்லமையா எடுத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ராஜ்யத்தை நீர் கட்டப்போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இத்தோடு காலை தியானம் நிறைவேறிற்று. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai panav alaka vihunaka Isha Adonai panav alaka vayasam laka shalom vayasam laka shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா